வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் காஞ்சூரிங் யூனிவர்ஸ் ஃபைனலி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் வந்து காஞ்சூரிங் ஒன்லேருந்து காஞ்சூரிங் த லாஸ்ட் ரைட்ஸ் வரைக்கும் ஓவரால் 10 ஃபிலிம்ஸ் வந்து இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸில் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எந்த டைம் லைன்லேருந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும், எந்த மூவி ஃபஸ்ட்டில் வரும் அப்படின்றத ஒரு குரோனாலஜிக்கல் டைம் லைன் ஆர்டராக வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படங்கள்லாம் பார்த்துட்டிங்களா, அண்ட் உங்களோட ஃபேவரேட்டான படம் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்டிங் வித் காஞ்சூரிங் யூனிவர்ஸே வந்து ஸ்டார்ட் ஆனது 1950s அண்ட் எண்ட் ஆனது 1980s. இடைப்பட்ட ஒரு 30 வருஷத்தில் தான் ஹோல் 10 ஃபிலிம்ஸே வந்து சிச்சுவேட் ஆகிற மாதிரி ஒரு டைம்லைனில் செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதில் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து த நன். ஆக்சுவலி காஞ்சூரிங் 1 வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருந்தாலும் டைம்லைன் படி பார்க்கும்போது த நன் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸை கிக் ஆஃப் பண்ணுதுன்னே சொல்லலாம். அண்ட் 1952 ரொமானியா கேத்தலிக் சர்ச்சில் வந்து த வலக் வந்து இப்போ ஈவில் ஆர்ஜினாக வந்து இருந்த மாதிரி வந்து இந்த கதை வந்து போயிருக்கும். அண்ட் உண்மையாலுமே ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. எனக்கு வந்து நன் 2 கம்பேர் பண்ணும்போது நன் 1 வந்து விச் இஸ் ஃபார் மோர் பெட்டர்ன்ற மாதிரி எனக்கு தோணும். அண்ட் அதுதான் வந்து இந்த ஈவில் ஆர்ஜினோட பேஸே வந்து த நன் தான். காஞ்சூரிங் 2க்கு அடித்தளம் போட்ட ஒரு ஃபிலிமாக வந்து த நன் தான் பார்க்கப்படுது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது என்னமோ காஞ்சூரிங் 2 தான். பட் ஆனால் அந்த காஞ்சூரிங் 2ஓட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் அந்த நன்னோட பேக் ஸ்டோரி வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத க்யூரியாசிட்டி கிளப்பி விட்டுச்சுன்னே சொல்லலாம். அண்ட் அதை தொடர்ந்து வந்து ஆனபிள் கிரியேஷன். ஆக்சுவலி இந்த படம் வந்து 2 டைம் லைனில் நடந்திருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. 1943 வந்து அந்த அனபெல் டால் வந்து எப்படி வந்து பேயாக மாறுனுச்சு அப்படின்றத ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. அண்ட் வந்து அதுக்கு அடுத்த ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு 1955 தான் வந்து ஹோல் ஸ்டோரி லைனுமே வந்து செட்டப் ஆகிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு ஆர்ஃபனேஜில் வந்து அங்கே வந்து பேய்கள் அந்த அனபெல்லோட விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் வந்து இந்த படத்துக்கு நடுவில் தான் வந்து இந்த 1943 to 1955க்கு இன்பிட்வீனில் தான் த நன் வந்து இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க 1952 டைம் லைனில். அப்படியே வந்தோன்னா த நன் 2 1956 நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே வெலக் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இந்த ஸ்டோரி லைன் வந்து ஃபுல்லாகவே போயிருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து தான் ஆனபெல் 1967 அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அந்த ஆனபெல் டால் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து எந்த மாதிரியெல்லாம் ஹார்ன் பண்ணுது. அண்ட் அந்த படத்தில் நடித்தது வந்து அனபெல் வேலிஸ். அண்ட் இதுதான் வந்து ப்ராபப்ளி செகண்ட் ஃபிலிமாக வந்து ரிலீஸ் ஆனிச்சு காஞ்சூரிங்க்கு அப்புறம். பட் ஆனால் இந்த படம் தான் வந்து 4th ஃபிலிமாக வந்து இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இந்த இயர் ஆஃப் 1971 தான் த காஞ்சூரிங் வந்து செட் ஆகிருக்க மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் ஒரு அசம்ஷன்ஸில் தான் வந்து அந்த கதைகள்லாம் மூவ் ஆகிருக்கும். அதனோட பேக் ஸ்டோரிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற டைம் லைனில் தான் த காஞ்சூரிங் வந்து வந்திருக்கும். அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக தான் முதல்ல பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதோட சக்ஸஸை பொறுத்து தான் மற்ற ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து கொண்டு போய் ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டது த காஞ்சூரிங் இந்த மூவி தான். அண்ட் இதை தொடர்ந்து அனபெல் கம்ஸ் ஹோம் வந்து 1972 வந்து செட் ஆகிருக்க மாதிரி காட்டுவாங்க. இது ஆக்சுவலாக ஒரு சூப்பரான மூவின்னு சொல்ல முடியாது, ஒரு மொக்கையான மூவின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு பேய் காமிக்கிறன்ற பேரில் வந்து ஒரு ஃபன் என்டர்டெய்னிங்காக கொண்டு போய் நல்லா ஜாலியாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த படம் வந்து நீங்கள் குழந்தைங்களோட கூட போய் ஜாலியாக பார்க்கலாம், அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு படம் தான். அதுக்கு அடுத்து வந்து ஏன் இந்த படம் எடுத்தாங்கன்னு எனக்கு இனி வரைக்கும் தெரில. பட் ஆனால் காஞ்சூரிங் யூனிவர்ஸில் வந்து இது இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. 1973 டைம் லைனில் செட்டாக இருக்க த கர்ஸ் ஆஃப் லா லொரானா. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு தனி படமாக தான் எடுக்கலான்ற ஒரு பிளானில் வந்து இருந்தாங்க. பட் ஆனால் இது வந்து எந்த இடத்துல காஞ்சூரிங் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு ஸ்டில் வந்து நான் இத்தனை படங்கள் பார்த்துருக்கேனே தவிர அதில் எனக்கு எந்த படத்துலையும் ஒரு ரெசம்பிளன்ஸ் கூட வந்து இந்த கர்ஸ் ஆஃப் லா லொரானாவில் வந்து கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த ப்ரமோட் பண்ண விதமே வந்து த காஞ்சூரிங் யூனிவர்ஸோட ஒரு டைம் லைனில் தான் வருது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்து ப்ரமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு படத்தை தனியாக எடுத்து இதை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக WB வந்து இது வந்து காஞ்சூரிங் டைம் லைனில் வருது அண்ட் வந்து இது வந்து முக்கியமான ஒரு படம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆனது தாங்க மிச்சம். ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கலனாலுமே அந்த டைம் லைனில் வந்து எதுவுமே மாற போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக தான் அவங்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு பிராண்டிங்காக வந்து இந்த படத்தை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்த டைம் லைனில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் தான் ரொம்ப முக்கியமான படங்கள். 1976 டைம் லைனில் செட் ஆகிருக்க த காஞ்சூரிங் 2. இதில் தான் வந்து வேலக்கை வந்து திருப்பி வந்து கொண்டு வந்து சம்பவம் செஞ்சுருப்பாங்க. அண்ட் எட் அண்ட் லொரைனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆம்டிவில் கேஸ்னால் வந்து நான் இது தாங்க சொல்லுவேன். எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச படம்.
உண்மையாலுமே ஒரு இப்போ கூட பார்த்தா கூட ஒரு திகிலை கிளப்புற ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். நான் நைட் டைமில் இந்த படம் வந்து கண்டிப்பா பார்க்கவே மாட்டேங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ வரைக்குமே இந்த படம் வந்து மோர் ஆர் லைக் ஒரு 4, 5 டைம்ஸ்க்கு மேல நான் இந்த படம் பார்த்துருந்தாலுமே, இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டில் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலை வந்து குடுக்குறது இந்த படம் தான். நான் ஜஸ்ட் டைம் லைன் படி மட்டும் தான் சொல்றேனே தவிர, இதுக்குள்ளார இன் டெப்த்தா போய் இந்த கதைகள்லாம் நான் சொல்லல. ஏன்னா வந்து இனிமேட்டு தான் வந்து இந்த படங்கள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா பார்க்க போறாங்க. இனிமேட்டு தான் இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வந்து பார்க்க போறாங்க. அப்படின்றவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்பாயில் பண்ற மாரி ஆயிறக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால தான் நான் வந்து இந்த படங்களோட ஒன்லைன் ரிவ்யூவோ இல்லை ஸ்பாய்லரோ வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து அப்படியே கண்டதும் போயிட்டுருக்கேன். காஞ்சூரிங் டைம் லைன்லேயே ரொம்ப முக்கியமான படம் த காஞ்சூரிங் 2. அண்ட் இதை தொடர்ந்து தான் அடுத்த படமான த காஞ்சூரிங் த டெவில் மேட் மீ டூ இட் படம் வந்து 1981 டைம் லைனில் வந்து ரிலீஸ் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த சர்ப்ரைஸ் ஹிட்டுன்னு தாங்க நானே நினச்சேன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஊற்றிருக்குன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் ஒரு சர்ப்ரைசிங்லி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக வந்து வந்த மாதிரி வந்து வெளியில் போர்ட்ரே பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் வந்து கேஸ் வந்து எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஃபேமஸாக தெரிஞ்ச வந்து அந்த ஆர்னே ஜான்சன் மர்டர் கேஸ் தான் வந்து இந்த ஸ்டோரி லைனாக எடுத்து அண்ட் இதில் வந்து சயின்டிஃபிக்கலாக பேய் வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த படத்தில் வந்து டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து மோஸ்ட்லி கான்ட்ரவர்ஷியல் கேஸும் கூட இந்த கேஸ் வந்து அதனால் வந்து இதை வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்தில். அதுதான் இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். அண்ட் இதனோட இந்த யூனிவர்ஸோட கடைசி படமான த காஞ்சூரிங் த லாஸ்ட் ரைட்ஸ் 1986 இந்த படம் வந்து செட் ஆகிருக்க மாதிரி பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட த ஹோல் டைம் லைனே முடியுது. அண்ட் எட் அண்ட் லொரைனோட ஹோல் கேஸஸுமே வந்து முடியுது. எட் அண்ட் லொரைனோட கடைசி கேஸ் வந்து இந்த கேஸ் தான் வந்து இருந்தது. அண்ட் எத்தனை பேர் வந்து த லாஸ்ட் ரைட்ஸ் படம் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ வந்து எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க, உங்களுக்கு நான் சொன்னது பிடிச்சிருந்ததா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டைம் லைனில் நான் எதனா மாற்றி சொல்லியிருந்தாலோ மறந்துருந்தாலோ அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாற்றிக்கவும் செய்கிறேன். தட்ஸ் இட் கைஸ். நீங்கள் இனி இந்த டைம் லைனில் எந்த படமும் நீங்கள் பார்க்கலன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு வாட்ச் த ஃபிலிம்ஸ். நீங்கள் வந்து இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு சூப்பராக வந்து புரியும். அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி. Yeah guys, that's it for this video. Thank you for watching. See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.